வணக்கம். நாம் இன்றைக்கி தமிழ் குக்கிங் லேடி சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லாடு. இதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கிலோ, ஜீனி 1 கிலோ, ஏலக்காய் 15, கிராம்பு ஒரு 10, தேங்காய் 1, பால் தேவைக்கு ஏற்ப. ரவா லாடு எப்படி செய்கிறோங்கிறது பார்க்கணும். முதல் ரவையை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிடணும். கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிடணும். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு தேங்காயும் நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கிடணும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, முந்திரி பழம் அது போட்டு நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு ரவை எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஜீனி எல்லாம் போட்டு திரிக்கணும். நைஸாக திரித்து வச்சுக்கிட்டு ஜீனி, தேங்காய், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா பட்டு போல் திரித்து வச்சுக்கிடணும். திரித்து வச்சதுக்கு பிறகு இந்த முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எல்லாம் போட்டு அதில் போட்டு அந்த ரவையில் போட்டு விரவி வச்சுக்கிடணும். விரவி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு 2 கரண்டி ரவையை எடுத்து அதில் வச்சு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பால் விட்டு விரவி கெட்டியாக நல்லா உருண்டை மாதிரி நல்லா உருட்டி வச்சிங்கன்னா ரவா லாடு. இந்த ரவா லாடு நான் சொல்கிற அந்த பக்குவத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக 15 நாளைக்கு வச்சு 15 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரவா லாடு ரெடி. லட்டு மாதிரி பிடிக்கணும்.